ஹலோ கைஸ், 28 ஏக்கர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி மரம் செடி. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அங்கே வாங்கிக்கோங்க. பட் அது வந்து 12:30 ஒரு அரை மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரமிட் எங்கே இருக்குது, லேப், ஹால், மெடிடேஷன் ஹால் எல்லாம். ஸோ சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு டொனேஷன் பண்ணணுன்ற ஆசையாக இருந்துச்சுன்னா அங்கே டொனேஷன் பண்ணிக்கலாம். அந்த தெரியுதா என்ட்ரன்ஸ், ரிசப்ஷன், ரெஸ்ட் ரூம்ஸ், பெரிய பிரமிட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன ஷாப் இருக்குது, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த கேன்டீன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் ஃப்ரீ அன்னதானம் இருக்குது. அப்படி இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டியாக ஒரு ரிவர், யூஸ் பண்ணக்கூடாது உள்ளாடி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சிட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பீஸ்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணுற மாதிரிப்பட்ட பிளேஸ் தான் இது. மெடிடேஷன் மட்டும் கிடையாது, இங்கே வந்து கயாக்கிங் இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனரியான பிளேஸை தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். நீங்கள் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே இந்த கேட்டு கிட்ட கொண்டு விட்டுரும். இதுதான் அந்த பிரமிட் வேலியோட என்ட்ரன்ஸில் வந்தீங்கனாலே ஒரு கிராண்ட் வெல்கம் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டெயின் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்ததுமே என்ட்ரி போடுறது மாதிரி இருக்கும். பைக்குக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் பார்க்கிங். கார், பைக் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பேஸில் பார்க்கிங் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்தீங்கனாலே சுற்றி ஃபுல்லாக பேம்பூ ட்ரீஸ், ஒரு க்ரீனரியாக தான் இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே. அந்த சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கரில் அப்படி மைல்டான ஒரு மியூசிக் போட்டு விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிரமிட் வேலி வந்து ஒரு மெடிடேஷன் பிளேஸ். ஆனால் இங்கே வந்து ஸ்டே கூட அவைலபிளாக இருக்குது. சோல் நெஸ்ட் அப்படின்றது லக்ஸுரி ரூம்னாலும் சரி, அதுக்கப்புறம் மீடியமானதுனாலும் சரி, இல்லை டார்மெண்ட்ரிஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. டைனிங் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த லக்ஸுரி ரூம்ஸ், இந்த ஸ்டே, இது எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா பிரமிட் வேலி அப்படின்ற வெப்சைட்லேயே உங்களுக்கு புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கைட் மேப் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்குது, எங்கேயாச்சும் மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பிளேசஸ் ஏதாச்சும் பார்க்காம மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த தெரியுதா என்ட்ரன்ஸ், ரிசப்ஷன், ரெஸ்ட் ரூம்ஸ், பெரிய பிரமிட் அந்த சைடில் தெரியுதா. அப்புறம் அந்த சைடு கேஃபிடேரியா ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2025 சம்மருக்கு வந்து சம்மர் கேம்ப் கூட நடக்குது. சில்ட்ரன்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ், அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த டேட்ஸ் கூட நோட் பண்ணிக்கோங்க. சரி இதை போகிற வழியிலலாம் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் விளையாடுற குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது சம்மர் டைம் அப்படின்றனால ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் விளையாடிக்கலாம். இந்த பிரமிட் வேலிக்கு வந்து நான் 2 விஷயம் எனக்கு பிடிச்சி போய் வந்தேன். ஒன்று என்ன அப்படின்னா அந்த பிரமிடு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்குது. இது என்னன்றதை அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகிற வழியில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஸ்டே அப்படின்னா இங்கே சோல் நெஸ்ட் ஸ்டே இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே போய்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு லேக் இருக்கும். அந்த லேக் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிரமிட் வேலியோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் நம்ம உள்ளாடி போகணும். என்ட்ரன்ஸ்லேயே சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த பிளேஸ் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உட்காரதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. அப்படி ஒரு க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த பிளேஸில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். அப்படி இந்த பிளேசஸ் எல்லாம் ரசிச்சுட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிரமிட் வேலி. தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பிரமிட் அப்படின்றது. இந்த பிரமிட் வந்து அரௌண்ட் 100 feet ஹைட்டில் இருக்குது. இந்த பிரமிடோட மொத்த ஹைட் வந்து 100 feet. இந்த பிரமிட் தான் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிரமிட் ஃபார் மெடிடேஷனுக்கு. அண்ட் இந்த பிரமிடுக்குள்ளாடி வந்து அரௌண்ட் 5000 பீப்புள்ஸ் உட்கார்றது மாதிரிப்பட்ட ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது உள்ளாடி. இந்த பிரமிட் வேலியை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்தாலும் சரி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அந்த புல்லில் உட்காந்து. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவர் மாதிரி ஓடிட்டுருக்குது. உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் போய் நம்ம சப்பல்லாம் கலத்தி போடணும். உள்ளாடி ஷூஸ், சப்பல்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அங்கே சப்பல்ஸ் போடுறதுக்கு ரேக் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயே சப்பல்ஸை வச்சுக்கலாம், ஃப்ரீ தான். இந்த பிரமிடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. சத்தம் போடக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். அப்புறம் 8 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து அலௌடு கிடையாது. அண்ட் மெயின் விஷயம், ஃபோன்ஸை வந்து உள்ளாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இந்த மெடிடேஷன் ஹாலுக்குள்ளாடி போனீங்க அப்படின்னா உள்ளாடி வந்து உங்களுக்கு ஒரு 2 minutes கிளாஸ் எடுப்பாங்க. எப்படி மெடிடேஷன் பண்ணணும், என்ன அப்படின்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை மெடிடேஷன் ஹாலுக்குள்ளாடி போய் உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணுமோ உட்காந்து நீங்கள் உள்ளாடி மெடிடேஷன் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் முடிச்சுட்டு அப்படி வந்தீங்கன்னா இதுதான் எக்ஸிட். இந்த மெடிடேஷன் பிளேஸ் வந்து அரௌண்ட் 20 acresல லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல்லாக அந்த க்ரீனிஷ் சீனரியோட அரௌண்ட் 20 lakhs மேலே பீப்புள் வந்து மெடிடேஷன் பண்ண வராங்க. இங்கே சில டைம்ஸில் வந்து
அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க கைடட் மெடிடேஷன்ஸ், டைமிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மெடிடேஷனுக்கு தேவையான புக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட இது தேவைன்னா அங்கே கீழேயே எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் வந்து ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு எக்ஸிட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. நான் சைடில் ஒரு குட்டி ரிவர் மாதிரி சொல்லியிருந்திருப்பேன், அதில் தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த அழகான பிரிட்ஜில் எப்படி நடக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த பிரிட்ஜ் வழியாக இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அந்த சைடில் ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. இந்த கார்டன் ஏரியா ஃபுல்லாகவே செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து குருஜியோட ஹவுஸு. கொஞ்சம் சைனீஸ் மாடலில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு அப்படி இந்த சைடு போனீங்கன்னா இந்த சைடில் வந்து கௌசாலா இருக்குது. அப்படின்னா அந்த மாடெல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதை போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடில் எல்லாம் ஃபார்மிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு அந்த சைட்லேயே போகிற ஒவ்வொரு பிளேசஸ்லேயுமே இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறது மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சம்மர் டைமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கும். ஒவ்வொரு வழியிலேயே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், கௌசாலையான்னு. அது பக்கத்தில் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளாடி வந்தீங்கன்னா அந்த மாதிரி புல் கொடுப்பாங்க. அந்த புல்லை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கவுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே ஃபீட் பண்ணிக்கலாம் அனிமல்ஸ்க்கு. சின்ன கவு கூட இருக்குது, பெரிய கவும் இருக்குது. ஸோ எதுக்கு வேணால் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம் அங்கேயே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அனிமல்ஸ்க்கு. அனிமலுக்குலாம் ஃபீட் பண்ணிவிட்டு பட்டர் மில்க் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உண்டியல் இருக்குது. உங்களுக்கு டொனேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே கூட டொனேஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சுவாமிஜியோட வீடு. ஸோ இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறனா அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேருந்து இந்த சைடில் சுற்றி பார்த்தாலுமே அந்த பிரமிடு தெரியும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது அந்த பிரமிடு. ஸோ நீங்கள் இந்த பிளேசஸ் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கும்போது இந்த பிரமிடை சுற்றி தான் வருவீங்க. இந்த பிளேசஸ் எல்லாமே சுற்றி சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கிற ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பிளேஸாக இருக்கும் இது. இங்கே வந்து உள்ளாடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் எல்லாமே வெஜ் தான். அது கூட இல்லாமல் அங்கே இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேன்டீன் பக்கத்தில் இந்த சைடில் தான் அன்னதானம், ஃப்ரீ அன்னதானம் இருக்குது. ஸோ அதோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னா 12:30 to 2 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் டைம் தாண்டிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளாடி வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அன்னதானம் சாப்பிட்லாம். அந்த கேன்டீன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜென் கார்டன் அப்படின்னு ஒரு கார்டன் இருக்குது. இதுதான் அந்த கார்டன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கலாம். இதுதான் அந்த பிரமிடு வேலி. அப்படியே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இங்கெல்லாம் சுற்றிட்டு இப்படியே வந்தோன்னா லாஸ்ட்டில் இந்த கயாக்கிங் போட்டிங் பிளேஸ் வரும். இல்லை ஃபஸ்ட்டில் கூட நீங்கள் அந்த போட்டிங்கை முடிச்சுட்டு பிரமிடு கூட போய்க்கலாம். கயாக்கிங்கும் இருக்குது, இந்த மாதிரி நார்மல் போட்டும் இருக்குது. கயாக்கிங் வந்து ஒன் போட்டுக்கு வந்து 200. அப்புறம் அந்த நார்மல் போட்டு வந்து பெடல் போட் வந்து ஒரு போட்டுக்கு வந்து 400 rupees. ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கயாக்கிங் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போட்டிங்கில் கயாக்கிங் மஸ்ட் ட்ரை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. ஸோ ட்ரை பண்ணிங்க வந்தீங்கன்னா. அந்த தெரியல நித்திய அன்னதானம் இந்த சைடில் தான் அன்னதானம். பட் டைமிங்ஸ் மட்டும் 12:30 to 2 o'clock. 2 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டைமிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிட வரீங்க அப்படின்னா. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 28 acres லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடி கொடிகளாக தான் இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி தாத்தாவோட ஸ்டாச்சு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்வெளிகளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, கப்புள்ஸாக வந்தாலும் சரி. இந்த வீடியோ உங்கள் மெடிடேஷன் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி குரூப்ஸில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பெங்களூர்லேருந்து இந்த சன்செட், சன்ரைஸ் இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் கைஸ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரிப்பட்ட ட்ராவல் கண்டென்ட்டுக்கு அஸ்வின் vlogs ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த vlogல சந்திக்கலாம். until then bye.